ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். என்ன சட்டியோட என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் பேரை சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே வாயில் எச்சி வரும். அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு தான் பாருங்கள். மாங்காய், ஆவக்காய், ஊறுகாய் செஞ்சுட்டு அந்த எண்ணெய் சட்டியிலே நான் சாதம் போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வருஷத்தில் இந்த சம்மரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மாங்காயை நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சுக்கிட்டால் வருஷம் ஃபுல்லாக சூப்பராக நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த ஆவக்காய் ஊறுகாய் ரொம்பவே ஸ்பெஷல். சம்மர் வந்துட்டால் நான் இந்த சம்மருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் கரெக்டாக செஞ்சுருவேன். பாருங்கள், மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அந்த ஓடில் ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மெலிசாக ஒன்று இருக்கும், அதை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா ஊறின பிறகு அது நாக்கிலெல்லாம் ஒட்டும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக மாங்காய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஒட்டு மாங்காய் தான் எடுத்துருந்தேன். ஒரு 3 மாங்காய். இது மாங்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கீழே நான் கொஞ்சம் நேரம் ஆற போட்டுக்கிட்டேன். அந்த ஈரம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. மாங்காயோட வெளிப்புறத்தில் நம்ம தொடச்சிருவோம். மாங்காய் கட் பண்ண பிறகு ஒரு ஈரம் இருக்கு இல்லையா மாங்காயில், அந்த ஈரம் காயறதுக்காக. இது வெந்தயப்பொடி. இந்த பொடி நாம் வறுக்கலாம் கூடாது. இந்த ஆவக்காய் ரெசிபிக்கு எதையுமே நாம் வறுக்க மாட்டோம். இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கடுகையும் இதே மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். இதில் எதையுமே நம்ம வறுக்க மாட்டோம். கடுகு வெந்தயத்தை வறுக்காமல் தனித்தனியாக நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது தனி மிளகாத்தூள். வாங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி உங்களுக்கு இந்த ஆவக்காய் ஊறுகாய் ரெசிப்பியே சொல்லித்தரேன். நான் எல்லா வருஷமும் இந்த ஆவக்காய் ஊறுகாய் போடுவேன். ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய் ஒன்று இருந்துட்டால் போதும், எல்லாருமே சூப்பராக சாப்பிட்லாம். எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது நான் கல் உப்பை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். கல் உப்பை வறுக்கலை, நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போது வாங்க ஊறுகாய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த கிண்ணம் நம்ம அளக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். எல்லா பொருளையும் அளந்து தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இந்த கிண்ணத்தில் மாங்காயை போட்டு அளந்துப்போம். இந்த பாத்திரம் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே அளவாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை நீங்கள் எடுக்கணும். டம்ளர் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு கிண்ணம் போட்டிருக்கோம். இது 2வது கிண்ணம். இது 3வது கிண்ணம். 3 போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு அரை பங்கு தான் இருந்துச்சு. அந்த பாத்திரத்துக்கு ஒரு அரைவாசி தான் இருந்தது. ஒரு 3 நம்ம கணக்கு வச்சுப்போம். எப்போவுமே இந்த மாங்காய்க்கு மிளகாப்பொடி எப்படின்னா இதனுடைய புளிப்புத்தன்மையை பொறுத்து தான் மாறுபடும். இது நல்லெண்ணெயும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு தான் போட போகிறோம். 6 பங்கு இருந்ததுன்னா நம்ம 1 பங்கு உப்பு போடணும். புரியுதுங்களா? இந்த புளிப்பை பொறுத்து இது மாறுபடும். நான் 3 இருந்ததுனால அரைவாசி போட்டிருக்கேன். இதால் 1/2 கப்பு உப்பு, அதே 1/2 கப்பு கடுகு பொடி, ஒரே அளவாக உப்பும் கடுகு. வெந்தயப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு பங்குக்கு நம்ம 1 பங்கு கடுகு பொடி போடுறோம்னா அதில் 1/4 பங்கு தான் வெந்தயப்பொடி. அதனால் நான் ஒரு 3 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நம்ம எந்த அளவு உப்பு கடுகு பொடி எடுத்தோமோ அதே அளவு தான் தனி மிளகாத்தூள். 3/2 கப்புக்கு நான் 1/2 கப்பு போட்டிருக்கேன். எண்ணெயும் அதே அளவு தான். இதில் வெந்தயம் மட்டும்தான் நம்ம கம்மியாக போடுவோம். உப்பு, கடுகு பொடி, மிளகாப்பொடி, எண்ணெய் எல்லாம் ஒரே அளவு. இப்போ பார்க்கும்போது எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஊற ஊற நமக்கு எண்ணெய் வந்துடும். பாருங்கள், இது எல்லாத்தையும் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது ஒன்று என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. எல்லாமே வெயிலில் காய வச்சிடணும். நம்ம கையும் நல்ல ட்ரையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் கையால் தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஒவ்வொரு மாங்காய் துண்டுலேயும் இந்த எல்லா பவுடரு, உப்பு, எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு கலக்க முடியும். கரண்டியில் கலந்தாக்கா சரியாக வராது. அப்படி நீங்கள் கை எரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மரக்கரண்டியில் முன்ன நான் கலந்த மாதிரியே கலந்துங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாங்காய் பீசஸ்லேயும் உப்பு, கடுகு பொடி, வெந்தயப்பொடி, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாமே கலக்கிற மாதிரி
வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் கலந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த பாத்திரத்தில் கலந்துருக்கேன். ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா 4 நாள் நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். வெயிலில் இதை வைக்க வேண்டாம். காலையிலையும் சாயந்தரமும் நம்ம ஒரு தடவை இந்த மாங்காயை இதே மரக்கரண்டியால் மட்டுமே மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இது வைக்கிற இடத்துல வந்து தண்ணிலாம் இல்லாமல் ஈரம் படாமல் கைப்படாமல் 4 நாளைக்கு அப்படியே நீங்கள் இதை ரெஸ்ட்டில் வைக்கணும். கலந்து விடணும் ஒவ்வொரு நாளும். வாங்க இப்போ பாருங்கள், ஓரத்தில் இருக்கக்கூடிய மிளகா பொடி அந்த பவுடர் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு டவலை போட்டு கட்டிடுங்க. அதுக்கப்புறமா டவல்னால் காட்டன் துணி நம்ம வேடு கட்டோன்னு சொல்லி அதே மாதிரி கட்டி வச்சுருங்க. காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு 4 நாள் கழித்து இந்த ஊறுகாய் எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நம்ம எவ்வளோ மாங்காய் இருந்தது, அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சா. இது ஊறும்போது இந்த மாங்காய் துண்டு சுருங்கி நமக்கு இந்த அளவில் இருக்கும். எண்ணெய் நம்ம போட்ட அந்த அரை கப்பை எண்ணெய் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது பாருங்கள். மாங்காய் சூப்பராக இருந்துச்சு. அவக்காய் ஊறுகாய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த ஊறுகாயெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லுக்கும் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், கரண்டியில் ஈரம் இருக்கக்கூடாது, கையில் ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம இதை எப்போவுமே வந்து தினப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க, டப்பாவில். அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்காஞ்சாடி இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியிலையே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், எல்லா பீஸுமே நல்லா ஊறி நம்ம போட்ட கடுகு வெந்தயம் இது எல்லாமே ஊறி நல்ல ஒரு சாந்து மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரு மசாலாவோட. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அவக்காய் ஊறுகாய். வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுவேன். பாருங்கள், நம்மளுடைய பீங்காஞ்சாடியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணும்போது கூட துளி கூட எண்ணெய் ஈரம் இருக்கக்கூடாது. வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு தான் நம்ம இந்த கரண்டி எல்லாமே வெயிலில் காய வைக்கணும்னு சொல்கிறேன். பாத்திரங்களையும் வெயிலில் காய வச்ச பிறகு தான் ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணணும். பாருங்கள், நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். மீதியும் இருக்குது. இதை இன்னொரு பீங்காஞ்சாடி கொஞ்சம் பெரிய சைஸில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். இந்த அவக்காயில் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா சைட் டிஷ்ஷுக்கும் எல்லா சாதத்துக்கும் இது பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், ஊறுகாய் செஞ்சுட்டா இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ண பிறகு இந்த கரண்டியில் பாத்திரத்தில் இருக்கிற எல்லா மசாலாவிலையும் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றணும். நான் நெய் ஊற்ற மறந்துட்டேன். சூப்பராக இருக்கும். அப்படியே காரசாரமாக புளிப்பாக அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.